ஜின்களிடத்துல பாதுகாப்பு தேடக்கூடாது. ஜின்களை கொண்டு, அதாவது ஜின்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடலாம். ஆனால் ஜின்கள்ல பாதுகாப்பு தேடலாமா? ஏன்னா இப்ப மனிதர்களிடம் பாதுகாப்பு தேடலாம். இறந்தவர்களை அழைத்து உதவி தேடலாமா? பாதுகாப்பு தேடலாமா? கூடாது. அதே போன்று மலக்குமார்களை அழைத்து உதவி தேடலாமா? பாதுகாப்பு தேடலாமா? கூடாது. ஜின்களை அழைத்து உதவி தேடலாமா? பாதுகாப்பு தேடலாமா? கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஜின்களை அழைத்து உதவி தேடக்கூடாது. ஜின்களை யாராலும் முழுமையாக வசப்படுத்த முடியாது. வசப்படுத்த என்ன செய்ய முடியாது. ஆனால் ஒரு சில காரியங்களை செய்யும் போது விகாயத்துல் இன்சான் மஅல் ஜின்னி வ ஷைத்தான் என்ற ஒரு புத்தகம், அதே போன்று இன்னும் ஜின்கள் ஆலமுல் ஜின்னி வ ஷைத்தான் நிறைய புத்தகங்கள் இருக்கு. இதுல அருவருக்கத்தக்க சில காரியங்களை செய்யும் போது ஜின்களுடைய உதவியை பெற முடியும் என்பதை அவர்கள் உணர்வு பூர்வமாக என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. எழுதுறது மட்டுமல்ல, அதாவது ஜின்களோடு தொடர்புடைய இந்த சூனியம் ஜோசியம் செய்து இந்த சவுதி அரேபியால இது நீங்க பாத்தீங்கன்னா இதற்கென்று ஒரு தனி துறையே இங்கே செயல்படுகின்றது. நிறைய மக்கள் நம்ம ஊர்களில் சிஹர் கிடையாது, சூனியம் கிடையாது, அப்படி சர்வசாதாரணமா தட்டி விடுறாங்க. இந்த சிஹர் சூனியம், இந்த ஜின்னு வைத்தியம், இப்படி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களை பிடிப்பதற்காகவும் அவர்களுக்கு மார்க்கத்தை முறையாக போதிப்பதற்காகவும் தனித்துறை இந்த நாட்டிலே செயல்படுகின்றது. அதுல திருந்திய பல மனிதர்கள் அவர்கள் எப்படி ஜின்களை தொடர்பு கொண்டார்கள், எப்படி அவர்கள் ஜின்களோடு உரையாடினார்கள், எப்படி ஜின்களுடைய உதவியை பெற்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. பொய்யல்ல. என்ன அப்படின்னா, சில காரியங்களை செய்யும் போது ஜின்களுடைய உதவி, ஜின்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டுப்படுத்தினார்களோ, கண்ட்ரோல் பண்ணாங்களோ, அந்த மாதிரி யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே என்ன செய்யல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பிடிப்பதற்கு எத்தனைத்தேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது, விட்டு விட்டேன் அப்படின்னாங்க. அப்படிதானா இல்லையா? ஆனால் சில உதவிகளை என்ன செய்ய முடியும், பெற முடியும். அது என்ன, இந்த சப்ஜெக்ட் ஒரு விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் என்ன செய்வோம், இதை நாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை பாருங்கள், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஅன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களில் சில ஆண்கள் ஜின்களில் சில ஆண்களிடம் காவல் தேடினார்கள், இது ஜின்களில் உள்ள ஆண்களுக்கு மமதையை ஏற்படுத்தியது. அப்ப ஜின்கள்ல ஆண் இனமும் இருக்கின்றது, பெண் இனமும் இருக்கின்றது. ஆண் இனமும் இருக்கின்றது, பெண் இனமும் இருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி சஹீஹ் புகாரில 766வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உக்கால் என்ற அந்த சந்தையை நோக்கி என்ன செய்யறாங்க, போறாங்க. இந்த நேரத்தில் வானுலக ஷைத்தான்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வானுலக செய்திகளை பெறுவதற்காக ரசூலுல்லாஹ் வேற சில ரிவாயத்துகள் வருது, ஷைத்தான் சங்கிலி தொடராக என்ன செய்வான், ஏன்னா வானுலகத்தினுடைய செய்திகளை மலக்குமார்களிடம் வந்து திருடுவதற்காக அவன் சங்கிலி தொடராக அப்படி இருப்பான் அப்படின்னு வேற ஹதீஸ்கள்ல வருது. இப்படி வானுலகத்தினுடைய செய்திகளுக்கும் ஷைத்தான்களுக்கும் மத்தியில ஒரு தடை ஏற்பட்டு விடுகின்றது. வானுலக செய்திகளை ஒட்டு கேட்பதற்காக சென்ற சைத்தான்கள் மீது எரி நட்சத்திரங்கள், தீப்பந்தங்கள் எரியப்பட்டு அவர்கள் ஓடோடி என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். இதுல சில சைத்தான்கள் செத்து போயிருவாங்க, சில சைத்தான்கள் அந்த தீப்பந்தம் அவர்கள் மீது எரி நட்சத்திரம் படும்போது அவர்கள் இறந்து விடுவார்கள். அதிலிருந்து தப்பிப்பவர்கள் தான் சூனியக்காரனுடைய காதுல, ஜோசியக்காரனுடைய காதுல ஒரு உண்மையை போடுவாங்க, அவன் 99 பொய்ய சேர்த்து 100ஆக என்ன செய்வான், சொல்லுவான். ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள். இப்ப பாருங்க, தீப்பந்தங்கள் எரியப்படுகின்றது, அவர்கள் ஓடி வந்து விடுகின்றார்கள், வந்து சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க, என்ன நேர்ந்தது, ஏன் எந்த விதமான செய்தியும் இல்லாம நீங்கள் வருகின்றீர்கள், உங்களுக்கும் வானுலக செய்திக்கும் இடையில் தடையை ஏற்படுத்தியது எது என்று கேட்டுவிட்டு சொல்றாங்க, உடனே பூமியினுடைய கீழ் திசையிலும் மேல் திசையிலும் பறந்து செல்லுங்கள், உங்களுக்கும் வானில் உள்ள செய்திகளையும் நீங்கள் பெறுவதற்கும் எது தடையாக இருந்தது என்று பாருங்கள் என்று கட்டளையிடப்படும் போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வானத்தின் மேல் திசையிலும் கீழ் திசையிலும் பூமியில பறந்து செல்கின்றார்கள். பறந்து சென்ற உடனேயே அவர்கள் சொல்றாங்க,
ஒரு குழுவினர் திஹாமா என்ற பகுதியை நோக்கி செல்கின்றார்கள். உக்கால் சந்தையில நகல் என்னும் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்போது திருக்குர்ஆனுடைய வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். இதை ஷைத்தான்கள் என்ன செய்கின்றார்கள்? செவியேற்கின்றார்கள். அப்ப ஷைத்தான்கள் சொன்னார்கள், வானுலகத்தின் செய்திகளை பெறுவதற்கு தடையாக இருந்தது இதுதான் நமக்கு தடையாக இருந்தது என்று கூறிவிட்டு தனது சமூகத்தாரிடம் வந்து சொன்னாங்க, இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான ஒரு குர்ஆனை நாங்கள் கேட்டோம், யஹ்தி இல ருஷுத், அது நேர்வழி காட்டுகின்றது, ஃபஆமன்னா பிஹி, அதை நாங்கள் ஈமான் கொண்டோம், வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, எங்களில் யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். எல்லா ஜின்னும் முஸ்லீம் ஆயிற்று, எல்லா ஜின்னும் முஸ்லீம் ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து ஜின்ல முதலாவது வசனத்துல சொல்றான், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் செவியேற்றோம், யஹ்தி இல ருஷுத், அது நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது, ஃபஆமன்னா பிஹி, அவரை நாங்கள் ஈமான் கொண்டோம், வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா இத ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சு கொடுக்கிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது, அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், ஜின்களில் ஒரு சாரார் குர்ஆனை செவிமடுத்தார்கள் என்ற செய்தி எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லுகின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஜின்கள் சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜின்களுக்கு தஅவா நடத்தியது, குர்ஆனை ஓதி காட்டியது, நிறைய சம்பவங்கள் இருக்கு. பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சஹாபாக்கள் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே ஜின்களோடு கழித்திருக்கின்றார்களா, அப்போது அவர்களில் உங்களில் யாராவது இருந்திருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கும்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் அவர்களோடு அந்த இரவுகளை கழிக்கவில்லை, ஆனால் சில நபித்தோழர்கள் கழித்திருக்கின்றார்கள். அவங்க எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்களோடு நாங்கள் இருக்கும்போது திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை. நாங்கள் பள்ளத்தாக்குகளிலும் மலைக்கணவாய்களிலும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம். நாங்கள் நினைச்சோம் ஜின்கள் அவரை தூக்கி சென்றிருக்கலாம். அப்ப மனுஷனை ஜின்னு தூக்க முடியுமா முடியாதா? முடியும். சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, இங்க படுத்து கிடந்த, சில பேருக்கு நைட்ல தூக்கத்துல எழுந்திரிச்சு நடக்கிற வியாதி உண்டு, அது வேற விஷயம். அதுக்காக யாராவது கட்டில கொஞ்சம் புரண்டு படுத்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, இவனை ஜின்னு தூக்கி இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, சொன்னா அதை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, எப்பவுமே அதே கண்ணத்தோட பயத்தோடு என்ன செய்யக்கூடாது, இரவை கழிக்க கூடாது, தனிமையில் இரவை கழிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் தனியாக வீட்டில் படுக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ரூம்ல நாங்க தனியா தானே படுக்கிறோம். இயன்ற அளவுக்கு யாரோடு ஒருவரோடு என்ன செய்யணும், படுக்கணும். அப்படி படுக்கிறதாக நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஆதாபு நோம், தூக்கத்தினுடைய ஒழுங்குமுறைகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் wudu செய்து விட்டு ஆயத்து குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதே போன்ற அதுகாரும் நோம், இதெல்லாம் ஓதி ஊதி உடலிலே தடவி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், படுக்க வேண்டும். இப்படி நீங்க படுத்து பாருங்க, ஃபஜ்ருக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், விழித்தெழுவீர்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, வேற செய்தியில் எங்கே போகுது, டைவர்ட் ஆகுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்புறம் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜின் தூக்கி சென்றிருக்குமோ என்று நாங்கள் நினைத்தோம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மமான முறையிலே கொல்லப்பட்டிருப்பார்களோ என்றெல்லாம் நாங்கள் எண்ணிக்கொண்டோம், பேசிக்கொண்டோம். அந்த இரவை மிக மோசமான முறையிலே நாங்கள் கழித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலையில ஹிரா மலைக்குன்றினுடைய திசையிலிருந்து என்ன செய்யறாங்க, வாராங்க. நாங்கள்லாம் சொன்னோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை நாங்கள் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம், உங்களை காணவில்லை, கிடைக்கவில்லை. எங்களுடைய இரவு மிக மோசமான இரவாக இருந்தது, நீங்கள் இல்லாத அந்த இரவு நாங்கள் மிக மோசமான நிலையிலே கழித்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார்,
என்னை அழைக்க வந்தார். அவரோடு நான் சென்று ஜின்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினேன். குர்ஆனை ஜின்களுக்கு ஓதி காட்டினேன். திடீர்னு நம்மள சில பேர் கிளம்பிடக்கூடாது. நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க. ஜின்களுக்கு நாங்க பாடம் நடத்துறோம், தரிசு நடத்துறோம். பாடம் நடத்தக்கூடிய இடங்கள்ல ஜின்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்றால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வருவதற்கு ஜின்கள் என்றால் நல்ல ஜின் கெட்ட ஜின் இருக்கா இல்லையா? நல்ல ஜின்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா நாங்க ஜின்களுக்கு பாடம் நடத்தினோம், அதுல சில பேர் நல்லா விளங்கிக்கிட்டாங்க, சில பேருக்கு விளங்கல்ல, இப்படி யாராவது கதை விட்டா மிகப்பெரிய பொய் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஜின்களை வச்சு நிறைய கதைகள், கப்சாக்கள், பொய்கள் பரப்பப்பட்டு வருகின்றது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார். அவரோடு நான் சென்று ஜின்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினேன். பிறகு எங்களை அழைத்து சென்ற ஜின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சிட்டு போய் ஜின்களுடைய அவர்கள் பயன்படுத்திய நெருப்பு, அவர்கள் நடந்து சென்ற அந்த இடங்கள், தடயத்தை எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜின்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், அனுமதிக்கப்பட்ட உணவை குறித்து கேட்டார்கள். எப்படி சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் எது ஹராம் எது என்று கேட்டு இருக்கின்றார்களோ அந்த மாதிரி ஜின்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களுடைய உணவை பற்றி, ஹலாலை பற்றி, உணவை குறித்து அவர்கள் கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணியின் எலும்புகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும். அப்ப ஜின்களுடைய உணவு எது? எலும்புகள். நாம எலும்புகள் என்ன செய்யக்கூடாது? வீட்டுல வைக்க கூடாது. சாப்பாடு இருக்கிற இடத்தை நோக்கி தானே மனுஷன் போவான். அந்த மாதிரி ஜின்கள் அவர்களுக்கு எது உணவாக இருக்கின்றதோ அந்த இடத்தை நோக்கி என்ன செய்வார்கள்? அந்த இடத்தை நோக்கி வருவார்கள். புரியுதா இல்லையா? அப்போ எலும்புகள் ஜின்களுக்குரிய உணவு. அதான் மதரசால படிக்கும் போது காலகட்டத்தில் கேலியாக பேசிக்கொள்வோம். சில பேர் யாராவது இறைச்சியை போட்டு ரொம்ப கடிச்சாங்கன்னா, ஜின்னுக்காவது கொஞ்சம் விட்டு வைப்பா, நீ கடிக்கிற கடிப்பை பார்த்தா ஜின்னு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் விட்டு வைங்க அப்படிமோ. அப்ப எலும்புகள் ஜின்களுக்குரிய உணவு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்லுகின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, ஒவ்வொரு கெட்டி சாணமும், கால்நடைகளுடைய விட்டைகள் இருக்குதா இல்லையா, அது உங்களுடைய கால்நடைகளுக்கு தீவனமாகும். அப்ப ஜின்கள்ல நல்ல ஜின், கெட்ட ஜின், ஆண் ஜின், பெண் ஜின், ஷைத்தான், அதே போன்று ஜின்களில் கால்நடைகளும் இருக்கின்றது. கால்நடைகளுடைய உணவு எது? கால்நடைகளுடைய விட்டை. கால்நடைகளுடைய விட்டை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், ஃபலா தஸ்தன்ஜு பிஹிமா ஃபஇன்னஹுமா தஆமு இஹ்வானிக்கும். ஜின்களுடைய, அதாவது எலும்புகளை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள், கால்நடைகளின் விட்டைகளை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள், இந்த இரண்டும் உங்களுடைய சகோதரர்களுக்கு உணவு என்று சொன்னார்கள். அப்ப எலும்புகள், இறைச்சியினுடைய எலும்புகள் ஜின்களுக்கு உணவு, கால்நடைகளுடைய விட்டைகள் ஜின்களுடைய விலங்கினங்களுக்கு உணவு என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி என்ன செய்கின்றது? இடம்பெறுகின்றது. அதே போன்று இந்த அறிவிக்கக்கூடிய ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த ஜின்கள் அரபு தேசத்தில் உள்ள ஜின்களாக இருந்தது. ஜசீரத்துல் அரப், அரபு தேசத்து ஜின்களாக இருந்தது. அப்ப ஜின்கள் எல்லா இடத்துலயும் என்ன செய்யறாங்க? இந்தியாவில் இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறாங்க, அரபு தீபகற்பத்தில் இருக்கிறாங்க, வளைகுடா நாடுகள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் என்ன செய்யறாங்க? ஜின்கள் இருக்கிறாங்க. ஜின்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் எது என்று சொன்னால் காடுகளில் வசிப்பார்கள், பொந்துகளில் வசிப்பார்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொந்துகள்ல சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று தடை செய்கின்றார்கள். பொந்துகளில் வசிப்பார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளில் வசிப்பார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளில் வசிப்பார்கள். இப்ப எல்லாருக்கும் ஒரே பீதியாவே இருக்கும். ஆஹா, ஊர்ல வீடை பூட்டி போட்டிருக்கிறோமே, என்ன பண்ண? ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை என்ன செய்யறோம், சொல்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்ப ஜின்களுடைய உணவாக நாம் பார்க்கும்போது எலும்புகள், கால்நடைகளை விட்டைகள் விலங்கினங்களுக்கு, ஜின்களுடைய விலங்கினங்களுக்கு உணவு. இப்படி நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் நிறைய செய்திகள் என்ன செய்கின்றது ஜின்களை பற்றி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் அதிகமாக ஆகின்றது. அதனால வரக்கூடிய வாரங்கள்ல வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் என்ன செய்வோம், ஜின்களை பற்றி இன்னும் தெளிவாக நிறைய செய்திகள், சொல்லப்படாத செய்திகள் நிறைய இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தெரிந்து கொள்வோம். மிக முக்கியமாக நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
ஜின்களிடமிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தொழுகையில இடையூறு ஏற்படுத்தி இருக்கின்றதெல்லாம் நாமெல்லாம் என்ன ஏமாத்துறோம்? ஈமானில் பலகீனமானவர்கள், பலகீனத்திலே ரொம்ப பலகீனமானவங்க. அப்ப தூங்கும் போது ஜின்களிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். மிக முக்கியம், உடலுறவின் போது ஜின்களிடமிருந்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். உணவு உண்ணும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். அப்படி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடல, வீட்டுக்கு போகும்போது அல்லாஹுடைய பெயர் கூறி அல்லாஹுவை நினைவு கூர்ந்து செல்லல, உங்களோட அகாமடேஷன்ல யார் இருப்பான்? ஷைத்தான் இருப்பான். யார் பெயர் சொல்லி சாப்பிட்டார்களோ, அல்லாஹுடைய பெயர் கூறி வீட்டிலே நுழைந்தார்களோ, ஷைத்தான் சொல்லுவான் லா மபீத்தலக்கும் வலா அஷா, அகாமடேஷனும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, போயிருங்கப்பா அப்படின்றான். அதனால எப்போதும் அல்லாஹுடைய நினைவோடு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். சுத்தமாக இருக்கணும், அசுத்தமா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் ஒருவர் ஜுனூபாலியாக இருக்கும்போது மனைவியோடு உறவு கொண்டு விட்டு உது செய்து விட்டு வந்து என்ன செய்யுங்க? படுங்கன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சுத்தம் செய்து விட்டு உது செய்து விட்டு வந்து என்ன செய்யுங்க? படுங்க, தூங்குங்க அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ மனைவியை அணுகும் போது அல்லாஹும்ம ஜன்னி பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இந்த துஆக்களை எல்லாம் அதிகமாக நாம் என்ன செய்யணும்? ஓதி உத வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டோமோ குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதையும் பகுத்தறிவை புகுத்தி நாம் என்ன செய்யக்கூடாது? செய்திகளை மறுக்கக்கூடாது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் மோசமான கெட்ட ஷைத்தான்கள் ஜின்களுடைய ஊசலா கட்டளங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக என்று கூறி எனது உரையை நிறைவு